ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இது புதன்கிழமை, மார்கழி 23. இன்றைக்கான பிரம்ம முகூர்த்த பூஜை பார்க்கலாம் வாங்க. அழகாக காலையில் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. நம்ம வாசல் கிட்ட பார்த்திங்களா, இருட்டு அந்த அளவுக்கு தான் இருட்டாக இருக்கும் கேட்டாண்ட. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் அழகாக அருவிகளுக்கெல்லாம் பூ மாற்றிட்டு எல்லாத்துக்குமே காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்பயுமே பூவெலாம் மாற்றிட்டு தான் நான் படைப்பேனே. அதுக்கு முன்னாடி படைக்க மாட்டேன். பூவெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக பூவெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் ஆப்பிள் வச்சு நம்ம படைச்சிட்டு இன்றைக்கான பிரம்ம முகூர்த்த பூஜையும் அழகாக நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட்டாச்சு. எப்பயுமே சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணி அந்த விளக்குக்கெலாம் எப்படி சொல்கிறது, அதெல்லாம் எண்ணெய் திரிலாம் நல்லா க்ளீன் பண்ணி ஏற்றினா தான் எனக்கு பிடிக்குமே. சிலவங்க அந்த வத்தி கற்பூரம் அதெல்லாம் அப்படியே ஏற்றிட்டு வந்துடுவாங்க. நானும் படைக்கிறேன்ற மாதிரி அப்படிலாம் படைச்சா நம்மளுக்கு படைச்ச மாதிரியே இருக்க மாட்டேங்குது. எப்பயுமே எல்லாத்தையும் மாற்றிட்டு தான் படைப்பேன். பாருங்கள், அழகாக லீஃப் கோலம் சின்னது அழகாக எல்லா கலரையும் போட்டு அழகாக லீஃப் மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சி படைச்சிருக்கேன். இன்றைக்கி தான் அழகாக நம்ம கோலம் பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு முட்டை சாதம் தான் செஞ்சேன். முட்டை சாதம் ஸ்நாக்ஸ் காப்பில், அதனால் வீடியோ எடுக்கலை. இன்றைக்கி புதன்கிழமைன்றதுனால நம்ம வீட்டில் ஆட்டு தலை எடுத்துகிட்டு அதில் உள்ள மூளை ரத்தம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதை எல்லாமே சமைச்சோம். எப்பயுமே நாளைக்கு நம்ம வேலைக்கிழமையாக திருப்பி நம்ம படைப்போம். நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுனால சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக வீடையே ஃபுல்லாக மாப் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நானும் காலையில் எழுந்திரிச்சி கிச்சன்லாம் நல்லா டீப் க்ளீன் பண்ணிட்டு நானும் எழுந்திரிச்சி தலை குளிச்சுட்டு தான் படைச்சனே. அப்படியெல்லாம் படைக்க மாட்டேன். அது என்னமோ சுத்தபத்தமாக செஞ்சால் தான் அது எனக்கு செஞ்ச மாதிரியே இருக்கும். நம்மளும் கடமைக்கெல்லாம் செஞ்சால் அது ஏற்றுக்காது, மனசே திருப்தி ஆகாத மாதிரி படைக்கக்கூடாது இல்லை. அதனால் எல்லாத்தையும் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்ட பாத்திரம் கீத்திரம் எல்லாம் அடுப்பே ஃபுல்லாக கழுவியாச்சு. அதோட நம்ம ரத்த பொரியல் பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஹீமோக்ளோபிக்கு ரத்தம் ரொம்ப நல்லது. பசங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு ரொம்ப காரம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ரத்தம் கடையில் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணுங்கள். அதில் சின்ன சின்ன முடியெலாம் இருக்கும், ஆட்டு முடி. அப்புறம் இது ஒரு முட்டை வாங்கிட்டு வர பார்த்து உடஞ்சிடுச்சு. சரி, அதிலே மிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரத்தம் க்ளீன் பண்ணுற வீடியோ போடல. இது அது சிலவங்களுக்கு நர்வஸாக இருக்கும், அதனால். அதுக்கப்புறம் அதை நல்லா உளுத்து விட்டு நம்ம ரத்தம் ஊற்றிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி தான் இருக்கும். இது நல்லா தண்ணி வற்றணும். தண்ணி நல்லா வற்றினோடனே வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள் இருந்தால் போடுங்க. நான் அரைக்கலை. உடனே நான் இந்த மிளகுத்தூள் எடுத்து போட்டுட்டேன். கடையில் வாங்கின மிளகுத்தூள். வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள்னால் இன்னும் வாசனையாக இருக்கும், இன்னும் காரம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான், சிம்பிளான ரத்த பொரியல் ரெடி. சத்த நேரத்தில் ரத்த பொரியல் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இப்போ ஆட்டோடைய தலை இருக்குல்ல, தலைக்கறின்னு சொல்லுவோம், அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் வாங்க. எல்லாம் ஒரே இதில் தான் தருவாங்க, தனித்தனியாக கொடுக்க மாட்டாங்க. பாருங்கள், ஆட்டோடைய தலைக்கறி. ஆட்டோடைய தலைக்கறி குழம்பு கிரேவி மாதிரி வச்சேன் நான். தலையை கொத்தி கடையிலே கொத்தி கொடுத்துருவாங்க. எண்ணெய் ஊற்றி நம்ம பெருஞ்சீரகம் போட்டு சின்ன வெங்காயம் தான் இதுக்கு சேர்த்தேன். உப்பு போட்டு நல்லா அது வதங்கட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி நம்ம மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு காரத்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சோண்டு பெப்பர் தூளும் போட்டு வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இது மட்டும்தான், அவ்வளோதான். நம்ம இப்போ ஆட்டு தலை கொத்தி கொடுத்தாங்களோ அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஆனால் பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா எலும்புலாம் சின்ன சின்னதாக பார்த்து ரொம்ப கொத்திட்டாங்கன்னா எலும்பாக இருக்கும். நீங்கள் சாப்பிட தெரியாதவங்க கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. இதெல்லாம் அம்மாலாம் சாப்பிட்ருக்காங்க. எனக்கு 2 பேபி பிறந்தப்போ ஒரு தடவை தான் செஞ்சு கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கும் இது சாப்பிட தெரியாது. அப்பா அம்மா விரும்பி அப்பத்துலேருந்து சாப்பிட்ருக்காங்க அவங்க. அதனால் விரும்பி கேட்டனால எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. அப்பா சமைச்சு மட்டும் கொடுத்துட்டேன். நான் ரத்த பொரியல் வச்சு ரவோண்டு குழம்பு மட்டும் ஊற்றிக்கிட்டேன். அதுவே எனக்கு அங்கங்கே அந்த மண் எப்படி சொல்கிறது, அதை கொத்தி வாங்கிட்டு வந்ததில் அந்த எலும்புலாம் பிசிறு பிசிறாக இருக்கும். அது நம்ம சாப்பாட்டில் சாப்பிட்டு பிசிஞ்சு சாப்பிட பார்த்தா அது தொண்டையில் நம்மளுக்கு சிக்கிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் பார்த்து ரொம்ப கொத்தாமல் நார்மலாக கொத்தி வாங்கிட்டு வாங்க. ஆட்டு தலை கொடுத்தா மூளையும் நம்மளுக்கு தருவாங்க. மூளை பசங்களுக்காக நான் பொரியல் பண்ணேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஆட்டு மூளையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு 2 முட்டை எடுத்துக்கிட்டேன்.
ஆனால் இதில் வந்து நான் எந்த விதமான காரமும் சேர்க்கலை, வெறும் பெப்பர் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் கம்மியாக ஊற்றுங்க, மூளை வந்து கொழுப்பு, அதனால் சின்ன வெங்காயம் தான் இதுக்கும் சேர்த்தேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், முட்டை 2 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா நான் வந்து 2 பாப்பாவுக்கு மட்டும்தான் செய்கிறேன், ஏன்னா காரமே நான் போட மாட்டேன். அதனால் பாருங்கள், கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மூளையை கட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட வேண்டியதான். இதுக்கு நான் வந்து ஃப்ரெஷ்ஷான மிளகுத்தூள் அரைச்சேன். ஏன்னா வந்து கடையில் இருக்கிறதுல வந்து அரிசி மாவுலாம் போடுவாங்க, பசங்களுக்கு வந்து அது போட்ட மாதிரியே இருக்காது. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் திட்டமான காரமாக இருக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷான மிளகுத்தூள் அரைச்சி அதில் போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆட்டு தலை வாங்கினா ஆட்டு தலை, அதுக்கப்புறம் மூளை ப்ளஸ் கொடுப்பாங்க. ரத்தம் வந்து எப்போ கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனால் தலை வாங்கினா தான் மூளை நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாங் வீடியோ அன்னைக்கு வந்து புதன்கிழமை எல்லாமே ஒன்றா எடுத்தனால அழகாக ஒன்றா சமைச்சாச்சு. இது வந்து பசங்களுக்கு செஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.